அத்தியாயம் 31. மாதவி பக்கத்தில் நிற்கிறாள் என்ற கூச்சம் சிறிதும் இல்லாமல் தான் ஏற்கனவே அணிந்திருந்த டி-ஷர்ட்டை கழற்றிவிட்டு புதியதில் ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டான் முகிலன். அவள் வாங்கி வந்த டி-ஷர்ட்டை போடுவதில் கவனமும் ஆர்வமுமாக இருந்த முகிலன் மாதவியை கவனிக்கவில்லை. டி-ஷர்ட்டை போட்டுவிட்டு நிமிர்ந்த பிறகே தனக்கு முதுகு காட்டிக்கொண்டு திரும்பி நின்ற மாதவியை கேள்வியாக பார்த்தான். இவையே இப்படி சுவர பார்த்து திரும்பி நிக்கிறா, இவ்வளோ நேரம் நம்மள பார்த்துட்டு தானே இருந்தா என்று எண்ணிக்கொண்டே மாதவி என்று அழைக்க, டி-ஷர்ட் போட்டுட்டீங்களா? போட்டுட்டேனே, பாரு, ஃபிட்டிங் சரியா இருக்கு அவன் சொல்ல அதன் பிறகு திரும்பினாள் மாதவி. கருப்பில் குறுக்காக வெள்ளை கோடுகள் போட்டு வி கழுத்து வைத்த டி-ஷர்ட் அவனுடைய உடம்பை கவ்வினார் போல பிடித்திருக்க அவனுக்கு அந்த டி-ஷர்ட் மிகவும் அழகாகவும் பொருத்தமாகவும் இருந்தது. அதை கண்டு அவளுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உள்ளுக்குள்ளே ஏதேதோ எண்ணங்கள், உருவமில்லா உணர்வுகள் அடக்கி கொண்டு, ரொம்ப நல்லா இருக்கு, கண்ணாடியில பாக்குறீங்களா என்று கேட்டாள். ஓகே, பார்க்கலாம், ஆனா இங்கிருந்து எப்படி நடந்து கண்ணாடி கிட்ட போறது என்று அவன் கேட்க, என்ன பிடிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு வந்து தயக்கமே இல்லாமல் அவன் தோள் உரசி நின்றாள் பாவை. சிலிர்த்து போனான் முகிலன். நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, உற்றாதம்மாவே. உச்சி மண்டைக்குள் யாரோ ஆனந்த கூச்சலிட அவள் இடுப்பை சுற்றி ஒரு கையும் தோளில் ஒரு கையும் போட்டுக்கொண்டு மெதுவாய் நடந்து கண்ணாடி முன்பு வந்தான். அவள் எடுத்து கொடுத்த ஆடையை அணியும் போது ஏதோ அவளையே உடலோடு போர்த்தி கொள்ளும் உணர்வு. அவள் கையால் கொடுத்தாள் என்றால் கந்தல் துணியாக இருந்தாலும் கூட அதை ஆசையோடு அணிந்திருப்பான் முகிலன். அப்படி இருக்க இந்த டி-ஷர்ட்டுக்கு என்ன குறை இருக்க முடியும்? ஆனால் அவள் ஆசையாக கண்ணாடியில் பார்க்க விரும்பினாளே, அதனால் வந்து பார்த்தான். நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அதைவிட இருவரும் ஒருவரோடு ஒருவர் தோளோடு சேர்ந்து நின்ற காட்சிதான் மனதை கொள்ளை கொண்டது. தோளோடு சேர்த்து அணைத்திருந்தவளை மார்போடு சேர்த்து அணைத்து இறுக்கி கட்டி கொண்டு உயிரோடு உயிராக இணைத்து கொள்ள ஆசைதான். ஆனால் என்று வருமோ அந்த நன்னாள்? என்று அவனுக்கு கிடைக்குமோ இந்த பூ மாலையை அவன் தோளில் சூடிக்கொள்ளும் அந்த வரம்? கண்ணாடியில் தெரிந்த அவள் விழிகளுக்குள் நுழைந்து வித்தகம் புரிய முனைந்தான் அவன். அவளோ சட்டென்று விழியை தாழ்த்தி கொண்டு, ஒரு நிமிஷம் என்று அவனிடம் அனுமதி கேட்டுவிட்டு அருகில் கிடந்த சேரை இழுத்து போட்டு கண்ணாடி முன்பே அவனை அமர வைத்தாள். கட்டிலில் கிடந்த அனைத்து டி-ஷர்ட்களையும் கையில் அள்ளி கொண்டு வந்தவள் அவனிடம் அதை கொடுக்க, என்ன, எல்லாத்தையும் போட்டு பாருங்க. இப்பவே வா? இப்பவே தான். அப்பத்தானே ஃபிட்டிங் சரியா இல்லைன்னா நாளைக்கு கொண்டு போய் மாத்த முடியும் என்று சொன்னவள் பிறகு அவன் அருகே குனிந்து மிகவும் மெதுவான குரலில், உங்களுக்கு போட்டு பார்க்க கஷ்டமா இருக்குதா, கை வலிக்குதா என்று கேட்க அந்த குரலிலேயே மயங்கி விட்டான் முகிலன். அவனுக்கு பூலோகம் என்ற ஒன்று இருப்பதே மறந்து விட்டது. தானும் அவளும் மாத்திரம் ஏதோ மேகங்களுக்கு நடுவே சஞ்சரிப்பது போன்ற இனிமையான உணர்வு. இந்த நிலையில் அவனை என்ன செய்தாலும் அவனுக்கு வலி தெரியாது. அப்படி இருக்க அந்த சிறிய ஆணி குத்திய வலியை மட்டும் அவனால் உணர முடியுமா? இருந்தாலும் கூட, ஆமா மாதவி, கைய மேல தூக்கும் போது லைட்டா இந்த ஷோல்டர்ல வலிக்குது. ஆனா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா எல்லா டி-ஷர்ட்டையும் இப்பவே போட்டு ஃபிட்டிங் பார்த்துடலாம் என்று உண்மையிலேயே கை வலிப்பது போல முகத்தை சுருக்கி கொண்டு ஒரு பிட்டை போட்டுவிட கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்த மாதவி பிறகு அவன் முகத்தை பார்த்து மெதுவாய் தலையாட்டினாள். அதன் பிறகு மாதவியின் உதவியோடு அணிந்திருந்த டி-ஷர்ட்டை கலற்றி அவள் வாங்கி வந்திருந்த அனைத்து டி-ஷர்ட்டுகளையும் அவள் உதவியுடனே மறுபடியும் போட்டு ஃபிட்டிங் பார்த்தான் முகிலன். எல்லா டி-ஷர்ட்டுகளுமே ஒரே சைஸ் தான், போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பிராண்டட் டி-ஷர்ட்டுகள் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் முகிலன் வாய் திறந்து இந்த விஷயத்தை மாதவியிடம் சொல்ல விரும்பவில்லை. அவனுக்கு அவளோடு நேரத்தை செலவிட வேண்டும். எனவே இதை ஒரு வாய்ப்பாக எண்ணிக்கொண்டான். அவள் அருகாமையில் அவன் இருப்பதும், அவள் மூச்சு காற்று அவன் மீது படுவதும், அவள் அவனை ஸ்பரிசிப்பதும் கேளாமல் கிடைக்கும் வரம் அல்லவா? அதனாலேயே வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்தான். ஆனால் மாதவியின் நிலையே வேறு. அவளுக்கும் இந்த டி-ஷர்ட்டுகள் அனைத்துமே
முகிலனுக்கு சரியாகத்தான் இருக்கும் என்று ஏற்கனவே தெரியும். ஆனாலும் அந்த டிஷர்ட்டுகளை அவனுக்கு போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று அவளுக்கும் உள்ளூர ஒரு ஆசை இருந்தது. அவளுடைய இந்த ஆசைக்கு மட்டுமல்ல, அவள் உள்ளே ஓங்கி ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும் உணர்வுகளுக்கும் எந்த எதிர்காலமும் இல்லை என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் கண்ணார முகிலனை கண்டு ரசிப்பதும், கால நேரம் இல்லாமல் அவனோடு பேசிக் கொண்டிருப்பதும், அவனுக்கென்று பார்த்து பார்த்து ஒன்று செய்வதும் எல்லாமே மனதிற்கு இதமாக சுகமாக இருந்தது. அதை காதல் என்று அவள் சொல்ல தயாராக இல்லை. அது காதலாகவே இருந்தாலும் அதை அவள் அவனிடம் வெளிப்படுத்தவும் தயாராக இல்லை. காரணம், அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவள் மாதவி. எத்தனையோ முறை அசிங்கப்பட்டாயிற்று. இனியும் காதல், கல்யாணம், கணவன் என்று ஆசையை வளர்த்து கொண்டு மறுபடியும் அசிங்கப்படுவதற்கு அவள் தயாராக இல்லை. எனவே தான் எப்போதும் முகிலன்பால் இழகத் தொடங்கும் மனதை இறுக்கி பிடித்துக் கொள்வாள் மாதவி. அவனுடைய கண்ணும் முகமும் பார்வையும் சொல்லும் செய்தி அவளுக்கு புரியாமல் இல்லை. அந்த அளவிற்கு அவள் முட்டாள் பெண்ணும் இல்லை. ஆனால் புரிந்து என்ன பயன் என்றுதான் அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் எத்தனை நாளைக்கு? நிச்சயமாய் இங்கிருந்து அவள் செல்லும் வரை சற்று அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். கிடைத்தது வாய்ப்பு என்று அவள் அவனையும் சலனப்படுத்தி அவளும் சலனப்பட்டு விடக்கூடாது. அது 2 பேருக்குமே பேர் ஆபத்தை விளைவிக்கும். அவளுக்குத்தான் எந்த பாக்கியமும் இல்லை என்றாகிவிட்டது. அவனாவது மனதிற்கு பிடித்த பெண்ணை கட்டிக்கொண்டு நிம்மதியாக வாழட்டும் என்று நினைத்தாள் மாதவி. ஆனால் அவன் மனதார விரும்பும் பெண் அவள்தான் என்று அறிய வந்தபோது அதை நினைத்து அவளால் சந்தோஷப்பட்டு கொள்ள முடியவில்லை. கண்ணீர் விட்டு அழதான் முடிந்தது. அத்தியாயம் 32. மறுநாள் முகிலனுடைய பெற்றோர் அவனை காண ஊரில் இருந்து வந்திருந்தனர். பார்த்த உடனே மாதவிக்கு அவர்களை மிகவும் பிடித்து போய்விட்டது. செய்யும் வேலைக்கு ஏற்றாற் போல தோரணையான உருவம், அமைதியான பேச்சு, கனிவான செயல்கள். தாய் தந்தையை போல இன்னும் ஒரு ஜோடி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் மாதவி. வழக்கமான பெற்றோர்களைப் போல மகன் கையில் காலில் அடியை வாங்கி கொண்டு கட்டுகள் பல போட்டு கொண்டு இருந்தாலும் நிதானமாய், என்ன, எப்படி நடந்தது, இன்னும் கொஞ்சம் கவனமாய் வேலை செய்திருக்க கூடாதா என்றுதான் வருத்தப்பட்டார்களே தவிர வேறு எதையும் தேவையில்லாமல் பேசி அவன் மனதை புண்படுத்தவில்லை. முகிலன் அப்பா காமெடியாக பேசுவதில் அவனுக்கே டஃப் கொடுப்பார் போல. அது வேற ஒண்ணு இல்லடா அவனே, பிள்ளைக்கு ரொம்ப வயசாயிட்டே போகுது, சீக்கிரமா ஒரு கால் கட்டு போட்டு வைங்கன்னு கடவுள் சிம்பாலிக்கா எங்களுக்கு சொல்றாரு, அவ்வளவுதான். என்ன, நான் சொல்றது சரிதானே என்று கேட்டுவிட்டு மனைவியை பார்க்க அந்த அம்மாளுக்கு முகமெல்லாம் ஒரே சிரிப்பு. கல்யாணம், கால்கட்டு என்றதும் முகிலனின் கண்கள் அவனை கேட்காமலேயே மாதவி பக்கம் திரும்ப, அவளோ அந்த வார்த்தைகள் காதில் விழுந்தாலும் விழாதது போல சீலிங்கையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் காணாத அந்த ஒரு நொடியில் தாய், தகப்பன், மகன் என்று மூவரது கண்களும் தங்களுக்குள் ஏதோ ஒரு ரகசிய சங்கதியை பரிமாறிக்கொண்டன. முகிலனின் பெற்றோர்கள் மாதவியிடம் மிகவும் சகஜமாக பேசி பழகினார்களே தவிர அவளுடைய பின்னணி பற்றி எதையும் தோண்டி துருவவில்லை. அதுவே அவளுக்கு பெரும் நிம்மதியை அளித்தது. ஆனால் முகிலனின் பெற்றோர்கள் இயல்பு போல இருப்பதாக காட்டிக் கொண்டாலும் மாதவியை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அவளுடைய நடத்தை பெரியவர்கள் இருவருக்கும் மிகவும் பிடித்து போயிற்று. இயல்பான வயது பெண்களுக்கே உரிய சேட்டை எதுவும் இல்லாமல் இயல்பாக இருந்தாள் மாதவி. அதிகப்படியான மேக்கப், பேச்சு, சிரிப்பு, அரட்டை என்று இல்லாமல் மிகவும் சகஜமாக முகிலனோடு பழகினாள். வேளா வேளைக்கு அவன் அறைக்கு உணவு, காஃபி, டீ, ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். முதல் நாள் அவள் உணவு கொண்டு வரும் நேரமாக பார்த்து முகிலனின் தாய்க்கு வயிறு சரியில்லாமல் போக வழக்கம் போல அவளை அவனுக்கு ஊட்டியும் விட்டாள். அதையும் பெரியவர்கள் இருவரும் அவளுக்கு தெரியாமலேயே ஒளிந்து நின்று கண்குளிர பார்த்து ரசித்தார்கள்தான். சரியாக இந்நேரத்திற்குத்தான் மாதவி சாப்பாடு எடுத்து வருவாள் என்பது முகிலனுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அந்த நேரம் பார்த்து அவனுக்கு ஊட்டி விடுவதற்கு தயாராக அருகில் வந்து அமர்ந்த தாயாரிடம், சின்ன பையனா இருக்கும் போதுதான் அம்மா ஊட்டி விடணும், இப்ப நான் வளர்ந்த வாலிபன் ஆயிட்டேன், பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும்,
ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கங்க. அவ கண்ணுல பட்டுடாதீங்க. உங்களை பார்த்தா அவ எனக்கு ஊட்டி விட மாட்டா என்று சொல்ல, அதன் பிறகு ஏன் பெரியவர் அங்கே இருக்க போகிறார்? வயிறு சரியில்லை என்று மாதவியிடம் சொல்லிவிட்டு பாத்ரூம் போவதாக போக்கு காட்டிவிட்டு பால்கனி வழியாக அந்த வயதிலும் கணவர் துணையோடு எகிரி குதித்து ஜன்னல் வழியாக அவள் மகனுக்கு உணவு ஊட்டும் காட்சியை திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும். 2 நாட்கள் மகனோடு தங்கிவிட்டு போகலாம் என்று வந்த பெரியவர்களுக்கு அந்த வீட்டை விட்டு திரும்பி நாகர்கோவிலுக்கு செல்லவே மனமில்லை. தான் பெற்ற பிள்ளையை போல முகிலனை கவனித்துக் கொண்ட மாதவியை வாய் ஓயாமல் கணவன் மனைவி இருவரும் புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அவளிடம் சொல்லவில்லை, மகனிடம்தான். பெற்றவர்களின் ஆசையும் பேச்சும் புரியாதவனா மகன்? உங்களுக்கு மேல எனக்கு ஆசையா இருக்குதுமா. ஆனா பாருங்க, எனக்குன்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யற அவளுக்கு நான் அவன் மேல வச்சிருக்கிற காதல் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நான் என்னதாமா பண்றது? இன்டைரக்டா எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா என்று பெற்றோர்களிடம் புலம்பினான் முகிலன். அவன் சொன்னதை கேட்டு யோசனையாய் தாடையை தேய்த்த தந்தை, டேய், ஒருவேளை நீ மறைமுகமா சொன்னது அந்த பொண்ணுக்கு புரியாம கூட போயிருக்கலாம் இல்ல? மனசுல இருக்கிறத பட்டுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு சொல்ல வேண்டியதானே? இதுல என்ன ஒளிவு மறைவு வேண்டி கிடக்கு என்று சொல்ல அவரை முறைத்து பார்த்தான் முகிலன். ஏண்டா முறைக்கிற? உள்ளத சொல்றேன். ஆளை பாரு, ஐடியா சொல்றாரா ஐடியா. பட்டுன்னு நான் உன்னை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்ல போக அவ இந்த வீட்டையை விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போகவா? அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்தப்போ அவ ஃப்ரெண்டு சென்னையில இருக்கிறாங்கிறதுனால இங்க வந்தா. ஏதோ நாம செஞ்ச புண்ணியம் அதிர்ஷ்டவசமா என் கண்ணுல பட்டா. இப்போ இங்க இருந்து போகணும்னா அவ வேற எங்க போவா? அப்படியே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நாம அவளை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? அவங்க அப்பாவும் அண்ணன்களும் என்ன கிழிச்சு நார் நாரா தொங்க விட்டுற மாட்டாங்களா? நான் போன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே இங்க கிளம்பி வந்தாங்க. நான் சொன்ன விஷயம் மாதவிக்கு கூட தெரியாது. இப்பவே அவளை கூட்டிட்டு ஊருக்கு போறோம்னு நின்னவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது நான் அவன் மனசை மாத்த ட்ரை பண்றேன்னு சொல்லி இங்கேயே பிடிச்சு வச்சிருக்கேன். ஏற்கனவே மனசு நொந்து போனதாலதான் இங்க வந்தா. மறுபடியும் நானும் லவ் பண்றேன் அது இதுன்னு புதுசா ஏதாவது ஆரம்பிச்சா இங்க இருந்து ஓடி போயிடுவாளோன்னு பயமா இருக்குதுமா என்று முகிலன் சொல்ல இடைமறித்தார் முகிலனின் தாயார். அத்தியாயம் 33. இப்படியே பயந்துகிட்டே இருந்தா அப்புறம் என்னதாண்டா பண்றது? நீ அப்பாவை திட்டாதடா, அவர் சொல்றது ஒரு வகைக்கு நல்லதுதான். நான் என்ன சொல்றேன்னா, நீ அவகிட்ட பக்குவமா உன் மனசுல உள்ளதை எடுத்து சொல்லு. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது. அப்படி போகணும்னு இருந்தா எங்க போகணும்னு சொல்லு, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் லவ் மேட்டரை சொல்லு. அவ என்ன சொல்றான்னு பாப்போம். அவ சொல்றத வச்சு நாம அடுத்ததா மூவ் பண்ணுவோம். அப்போ சொல்லலாம்னு சொல்றீங்களாமா? சொல்லுடா, சீக்கிரமா சொல்லு. எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, பேரன் பேத்தியெல்லாம் எடுத்து கொஞ்சணும்னு ஆசையா இருக்காதா? தாயார் உற்சாகமாக பேசிட பக்கத்தில் இருந்த குட்டி தலையணை எடுத்து அவர் மீது எரிந்தான் முகிலன். வாயை திறந்து லவ் சொல்றதுக்கே வழிய காணோம், அதுக்கு முன்னாடி பேரன் பேத்தி லெவலுக்கு போயாச்சு. நீங்க வேற ரொம்ப கடுப்ப கிளப்புறீங்கம்மா. அழற புள்ளதான் பால் குடிக்கணும் பழமொழியே இருக்கு மவனே. வாயை திறந்து சொல்லு, அப்பத்தானே அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா அவளுக்கு வயசாயிடும், உனக்கும் தலை நரைச்சு போயிடும். பருவத்தே பயிர் செய். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் மவனே, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சு அதை சொல்றதுக்கு அவ வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. இந்த டைம்ல நீ போய் உன் லவ்வ சொன்னீனா அவளும் ஓகே சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ ரொம்ப டிலே பண்ணி அவளை விட்டுறாத. பேய் பிடித்தவனுக்கு வேப்பிலை அடிப்பது போல தாயும் தகப்பனும் மாறி மாறி முகிலனுக்கு வேப்பிலை அடித்து விட்டுதான் ஊருக்கு கிளம்பி சென்றார்கள். முகிலனின் பெற்றோர் ஊருக்கு சென்று 2 நாட்கள் ஆகிவிட்டது. முகிலனுக்கு வழக்கம் போல விடிந்தது. சாப்பிட்டான், உறங்கினான், மருந்து மாத்திரைகளை மறக்காமல் உண்டான். ஆனால் தாயும் தகப்பனும் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் மனதிற்குள் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தன. பல சமயங்களில் தொண்டைக்குழி வரை வந்து துடித்து கொண்டு நிற்கும் வார்த்தைகளை அவரிடம் சொல்வதற்கு பயந்து விழுங்கிக் கொள்வான். இப்படியான ஒரு அவஸ்தையிலேயே அவனுடைய நாட்களும் சென்று கொண்டிருக்க என்னதான் செய்வது என்று பைத்தியம் பிடித்து தலையை பிடித்து கொள்ளாத குறையாக திரிந்தான் முகிலன். அவனுடைய அவஸ்தை அவனுக்கு, எனக்கென்ன என்பது போல மாதவி வழக்கம் போலவே சந்தோஷமாகத்தான் இருந்தாள்.
மாதவியிடம் தன் மனதில் உள்ள ஆசையை தெரிவிப்பதற்காக தகுந்த நேரம் பார்த்து காத்திருந்தான் முகிலன். 1 வாரம் ஆயிற்று. உடம்பில் இருந்த காயங்கள் நன்றாக ஆறி இயல்பாக நடக்க ஆரம்பித்தான் முகிலன். அவனோடு சேர்ந்து முதன் முறையாக மருத்துவமனைக்கு சென்று வந்தாள் மாதவி. உடம்பில் போட்டிருந்த கட்டுக்களை எல்லாம் பிரித்து காயங்களை நன்றாக பரிசோதித்து வெறுமனே மருந்து வைத்து பிளாஸ்டர் மட்டும் போட்டு விட்டார் மருத்துவர். ஏற்கனவே எழுதி கொடுத்திருந்த மாத்திரைகள் அனைத்தும் முடிந்து விட்டன. காயங்கள் ஆறிவிட்டதால் இனிமேல் எந்த மாத்திரையும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் உடனடியாக நடன பயிற்சியோ நடனம் ஆடுவதோ செய்யக்கூடாது என்றும், குறைந்தபட்சம் இன்னும் 2 வாரங்களாவது வீட்டில் ஓய்வெடுத்து விட்டு அதன் பிறகு மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை செய்து கொண்டு முழுமையான உடல் தகுதியை பெற்ற பின்னரே நடன பயிற்சிக்கு செல்லலாம் என்று டாக்டர் சொல்ல முகிலனுக்கு ஒரே சோகமாகிவிட்டது. மாதவியோடு வீட்டில் இருப்பது ஜாலியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மனம் நிறைய காதலை வைத்துக்கொண்டு அவனால் சும்மா இருக்கவே முடியவில்லை. யாரோ ஒருத்தியாக அவளோடு அளவலாவிக் கொண்டு இருப்பதை விட அவனுடைய காதலியாக, மனைவியாக அவனோடு அவள் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நிச்சயமாக இன்று அவளிடம் தன் மனதில் உள்ளதை கொட்டிவிட வேண்டும் என்ற துடிப்போடுதான் அவளை மருத்துவமனைக்கும் தன்னோடு அழைத்து வந்தான். என்ன ஆனாலும் சரி, சொல்லிவிடுவது என்ற முடிவில் உறுதியாக இருந்தான். காரில் வரும்போதும் அதை பற்றிய யோசனையாகவே இருந்தது. முகிலன், மென்மையாக அழைத்தாள் மாதவி. ஆனால் அது அவன் காதில் விழவே இல்லை. வேறு ஏதோ தீவிரமான யோசனையில் இருக்கிறான் என்பதை அவன் முக பாவனை அவளுக்கு உணர்த்த, பிறகு கொஞ்சம் சத்தமாக முகிலன் என்று அழைத்தாள். திடுக்கிட்டு திரும்பினான். என்ன மாதவி, கூப்பிட கூப்பிட காது கேட்காத அளவுக்கு அப்படி என்ன தீவிரமான யோசனை? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று அவள் கேட்க, இல்ல ஒண்ணுமில்ல, டாக்டர் சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் என்று சமாளித்தான். ஓ, வேற ஒண்ணு இல்லையே? இருக்குது இருக்குது, நிறையவே இருக்குது என்று ஒரு மனம் கூப்பாடு போட, சொல்றா சொல்லிடுறா என்று மூளை அவனை பிராண்ட, ஆனாலும் சேச்ச அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று சமாளித்து விட்டு, நீ சொல்லு, எதுக்கு என்ன கூப்பிட்ட? இல்ல, வீட்டுக்கு போற வழியில அப்படியே கோவிலுக்கு போயிட்டு போகலாமான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன். போகலாம், நான் கூட கோவிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. இந்த காலில் அடிபட்டதுல இருந்து போகவே இல்லை என்றவன் டிரைவரிடம் வீட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள கோவிலுக்கு செல்லுமாறு சொன்னான். முகிலனுடைய வீடு அமைந்துள்ள இடம் வசதி வாய்ந்தவர்கள் மட்டுமே வசிக்கும் ஒரு குடியிருப்பு பகுதி. அந்த குடியிருப்புக்கு உள்ளேயே ஒரு பெரிய பிள்ளையார் கோவில் உண்டு. ஆனால் அவனுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் உண்டு. முகிலன் அந்த ஆஞ்சநேயரைத்தான் விருப்பமாக வழிபடுவான். இவர்கள் சென்ற நேரம் சரியாக அங்கே பூஜை நடந்து கொண்டிருந்தது. ஆஞ்சநேயர் கோவிலாக இருந்தாலும் அங்கே ராமர், சீதா லட்சுமி மற்றும் வெங்கடாச்சலபதி என்று அனைத்து கடவுளர்களும் இருந்தார்கள். இவனை கண்டதும் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு ஐயர், வாங்கோ வாங்கோ சார்வல், என்ன கோவில் பக்கம் ரொம்ப நாள் ஆளையே காணோம் என்று அவனை விசாரித்தவர் பார்வையை அவன் தோளை உரசினார் போல நின்று கொண்டிருந்த மாதவியிடம் பதித்து, அடடே, சாருக்கு மேரேஜ் ஆயிடுதா? நமக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல என்று குறைபட்டு கொண்டார். அவஸ்தையாக நெளிந்தாள் மாதவி. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டு நின்றான் முகிலன். ஆனால் அவர்கள் இருவருடைய அவஸ்தையையும் தவறாக புரிந்து கொண்ட அந்த ஐயரோ மீண்டும், சர்வால், நான் சும்மா ஜோக்குக்கு தான் பேசினேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதுங்கோ. எனிவே, ஹாப்பி மேரிட் லைஃப், 2 பேரும் மனமொத்த தம்பதியா சேமமா இருங்கோ என்று உற்சாகமாக பேச நொடியில் கன்றி கருத்து விட்டது மாதவியின் முகம்.